மயிலாடுதுறையில் காங்கிரஸ் திமுக இடையே மோதல் முற்றுகிறது. திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை, திருவாலங்காடு ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை நகரில் நூலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான குண்டுமணி செல்வராஜ் தனக்கு அழைப்பு விடுக்காததால் விழாவில் பங்கேற்க காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் காரை வழிமறைத்து ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில தினங்களே வர உள்ள நிலையில் இரண்டு கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திமுக நகர்மன்ற தலைவர் மீது காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் திமுக தலைமைக்கு இமெயில் வாயிலாக புகார் அளித்துள்ள நிலையில் திமுக தலைமை திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலக முகப்பில் அமைந்துள்ள காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் பண்ணை சொக்கலிங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவை கண்டித்து பதாகைகளுடன் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர். எங்களது 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலிலே போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்று நமது மண்ணிற்காக உழைத்து வருகின்ற ராஜ்குமார் அவர்களை ஞானாம்பிகை கல்லூரியிலே அந்த நூல் நிலையம் கட்டுவதற்காக பூமி பூஜை போட்ட இடத்திலே நகர தலைவர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் அவர்களுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி இதுகாரம் எடுத்து கூறியிருக்கிறேன். தரக்குறைவான வார்த்தைகளை நகர தலைவர் பேசியதால் அந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட கமிட்டி ஒரு கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கண்டன போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளரும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரும் புகார் அளித்திருக்கிறோம். தக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாநில தலைமைக்கும் இன்று பேச இருக்கிறது. மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைமைக்கு இன்று பேச இருக்கிறது. அது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள் மாநில தலைமையை பொறுத்த வகையில் என்று சொல்லி எங்களது தமிழக மாவட்ட ரீதியாக உள்ள நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.